தை அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரப்படுகிறது. திருச்செந்தூரிலிருந்து செய்தியாளர் சிவமணியும், ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் கோகுலும், ஸ்ரீரங்கத்திலிருந்து செய்தியாளர் கதிரவனும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். சிவமணி, தற்போது தை அமாவாசையை ஒட்டி ஏன் இன்னைக்கு குறிப்பா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தராங்க? இந்த நாளுடைய சிறப்பம்சம் என்ன? நிச்சயமாக, அதாவது அமாவாசை அப்படிங்கிறதே ஒரு சிறந்த தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு மேலாக கருதப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடியது. அதிலும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கக்கூடிய இந்த நிலை, இன்று தை அமாவாசைங்கிறது வழக்கமாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு மிக சிறப்பான நிகழ்வாக இருக்கக்கூடிய நிலையில், அதாவது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு அதை எள்ளும் தண்ணி அவங்க இறைத்து கடலில் நீராடி புனித நீராடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது காலங்காலமாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தை அமாவாசைங்கிறது மிகச்சிறந்த தை அமாவாசையாக 60 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய அமாவாசையாக கருதப்படுகிறது. அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த தை அமாவாசை, திங்கட்கிழமையில் தை அமாவாசை வந்து அப்படிங்கிறது மகோதய புண்ணிய காலம் அப்படிங்கிறதாக வந்து புராணங்கள் கூறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலேயே புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் தற்போது நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்க. திருச்செந்தூர் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மணல் பகுதியில் கடலில் புனித நீராடி இந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது திங்கட்கிழமை, ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கட்கிழமை வருவது அப்படிங்கிறதுனால மிகச்சிறந்த, அதாவது மிக புண்ணிய காலம் அப்படிங்கிறது, அதாவது சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது தமிழர்கள் இதில் வந்து மிக புண்ணியமாக கருதப்படக்கூடிய நிலையில் இன்று சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடியது, சூரிய நமஸ்காரம் செய்தால் கோடி முறை, அதாவது சூரியனை நமஸ்காரம் செய்த புண்ணியம் கிடைப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு வந்து ஏராளமானோர், அதாவது ஆயிரக்கணக்கானோர் காலையிலேயே புனித நீராடி திருச்செந்தூர் பகுதியில் மட்டுமல்லாது வெளியூர்களிலும் இங்கே வந்து இந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்ற நிகழ்வை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தற்போது இங்கே திதி தர்ப்பணம் உள்ளிட்டவைகளை கொடுக்கக்கூடிய ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய இதற்கான காரணம் என்ன, அது குறித்த விளக்கங்களை கேட்போம். அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன, அது எதனால் அது வழங்கப்படுகிறது, இன்றைக்கு என்ன அது முக்கிய தினமாக கருதப்படுகிறது? தர்பைங்கிற புல்லை வச்சு தர்பையை வச்சு நம்மளுடைய பிதிர்களை எள்ளும் தண்ணியும் தெளித்து அர்ப்பணம் பண்ணுறதுனால அதுக்கு பேர் தர்ப்பணம். தர்பையை வச்சு அர்ப்பணம் பண்ணுறதுனால தர்ப்பணம். அந்த தர்பையினுடைய மகத்தியம் என்னென்னா எந்த தீட்டையும் தாங்கக்கூடியது. சூரியனுடைய அயனங்கள் 2, ஒன்று தட்சிணாயனம், இன்னொன்று உத்தராயணம். அயனங்கள்னால் அசைவுகள் அர்த்தம். அதில் என்னென்னா சூரியன் வந்து இந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் இறுதி வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம். அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதுலேயும் இந்த வாரம் சோமவாரம் திங்கக்கிழமை வந்திருக்கிறதுனால இது வந்து மகாலய அமாவாசைக்கு ஈக்குவலாக பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய சோமவார அமாவாசை அவ்வளோ விசேஷம். அதில் பிதிர் லோகத்தில் இருக்கக்கூடிய பிதிர்கள் பூமத்திய ரேகைப்படி நம்மளுடைய பூமிக்கு அருகில் வர்றதுனால நம்மளுடைய பிதிர் தோஷத்தில் இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்காக, நம்ம குடும்ப சந்ததிகள் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக பிதிர்களை நினைச்சது. தமிழில் வந்து தென்புலத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். தென் திசையில் இருக்கக்கூடிய அந்த பிதிர்களை நினச்சி பிதிர்லோகத்தில் தர்ப்பையில் எள்ளையும் தண்ணியும் தெளிக்கும் போது அவங்க ஆத்மா வந்து அதை நம்ம பையன் நம்மளுக்கு தாக தீர்த்தம் தெளிக்கான், அதனால் அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்காக ஏற்படுறது ஒரு சடங்கு. அதனால் இதுக்கு நம்ம தமிழில் தென்புலத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தென்புறத்தார் வழிபாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திருச்செந்தூரில் வந்து ஏராளமான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கே வந்து இந்த திதி தர்ப்பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தற்போது இங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றங்கரையோரம் முன்னோர்களுக்கு பரிகார வழிபாடு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இன்றைய பரிகார பூஜைகள் பற்றி சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு மாதம் அமாவாசையும் அன்று முதியோர்களுக்கு வந்து இறந்து போனவர்களுக்கான அந்த பூஜைகள் பரிகாரங்கள் செய்ய முடியாதவர்கள், குறிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை அமாவாசை அன்று அந்த பூஜைகளை செய்யலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த தை அமாவாசையில் அது போன்ற பரிகாரங்களை செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடற்கரை மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் வந்து அந்த தண்ணீரில் வந்து கரை ஓரங்களில் அமர்ந்து இந்த பூஜை செய்யப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி அருகே இருக்கும் கூடுதுறை என்ற இடத்தில் தான் நம்ம அந்த பூஜை
பூஜைகள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக 3 நதிகள் சங்கமித்து செல்லக்கூடிய இந்த ஆற்றங்கரை இந்த பவானி கூடுதுறை என்பது மிக ஒரு சிறப்பான இடமாக கருதுவதால் அதிகாலை முதலே இங்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு திரண்டு வந்து முதியோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் காலை முதலே பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கு ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து இங்கு அந்த பூஜைகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆற்றில் தற்பொழுது வந்து தண்ணீரானது வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆற்றினுடைய நடுப்பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அங்கு இருக்கக்கூடிய பாறைகள் மீதெல்லாம் ஏறி ஏதேனும் விபரீதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் ஒலிபெருக்கி மூலமாக அவர்களுக்கு நடு ஆற்றிற்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பக்தர்களுடைய வசதிக்காக 2 தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பி அந்த ஆற்றினுடைய நீரையே அதில் நிரப்பி அதில் நீராடி வரலாம் என்ற அறிவிப்பும் செய்யப்பட்டு அவ்வாறு பக்தர்கள் வந்து ஆற்றில் இறங்கி அந்த தொட்டிகளில் இறங்கியும் நீராடி இந்த பரிகார பூஜைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கரையோரங்கள் அந்த ஆற்றங்கரை ஓரமாக வாழை இலைகள் அமைத்து அந்த வாழை இலையில் தங்களுடைய முதியோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையல் செய்து வழிபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பூஜை இவ்வாறு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இந்த கூட்டமானது ஒன்று இந்த அதிகாலை முதலே வந்து ஏராளமாக இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து சங்கமேஸ்வரர் என்ற கோவில் இருக்கிறது. இந்த கோவிலிலும் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏராளமான நிறைந்திருக்கக்கூடிய கூட்டங்களை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இந்த பூஜை செய்வதனால் தங்களுக்கான அனைத்து அதாவது பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். மிக குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் என்றும் அதேபோல திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்றும் நீண்ட நாட்களாக தீராத நோய்கள் இருப்பவர்களுக்கு நோய்கள் விரைவில் குணமடையும் என்றும் பல்வேறு இது போன்ற நம்பிக்கையினால் இந்த தர்ப்பணமானது இந்த சிறப்பு பூஜை வந்து செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த பவானியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்தோம். தேவபிரியன். கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபம் பகுதி காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி வராங்க. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் கேட்கலாம். கதிரவன், அந்த பகுதியில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, அங்க எந்தெந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தற்போது இது போன்ற தர்ப்பணங்கள் கொடுக்கப்படுது, மற்ற என்னென்ன நம்பிக்கை இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, இது தொடர்பான கள விவரங்கள் என்ன கதிரவன்? தேவப்பிரியன், வருடத்தில் ஒரு அனைத்து மாதங்களுமே வந்து அமாவாசை வந்து பல சிறப்புகள் உண்டு. ஆனால் இன்று தை அமாவாசை என்பதால் மிக சிறப்பாக வந்து இந்த அமாவாசை வந்து எல்லாரும் தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இந்த அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமை வந்து இந்த அமாவாசை வருவதால் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகளை செய்வது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. இதனால் இத்தகைய நாட்களில் வந்து நீத்தார் மற்றும் கடன் சடங்குகளை செய்வது மிகவும் பலன் தருவதாகவும் ஒரு ஐதீகம். இதனாலே வந்து இப்போ தற்போது இந்த ஸ்ரீரங்கம் நாம் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையிலே கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் தற்போது தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் வந்து காவல்துறை சார்பிலும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வந்து போக்குவரத்து இடையூறாத இல்லாமலும் திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் வரும் போக்குவரத்திற்கு வரும் பேருந்துகள் வந்து ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு முறையாக அவர்களை வந்து தர்ப்பணம் செய்வதற்கு இங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதன் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து ஒலிபெருக்கி மூலமாகவும் கண்காணிப்பு கேமராக்கள் கொண்டும் இந்த பகுதியிலே தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தற்போது தர்ப்பணம் செய்ய வந்துள்ள ஒருவரிடம் நாம் கேட்போம். சார், நீங்கள் தர்ப்பணம் செய்ய வந்திருக்கீங்க. இப்போ இன்றைக்கி தர்ப்பணம் செஞ்சால் என்ன சார் பண்ணுவீங்க? இன்றைக்கி தர்ப்பணம் செஞ்சோம்னா நம்ம முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே திதி கொடுத்தோம்னா இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும், அவங்க ஆன்மா சாந்தி அடையும்னு ஐதீகம். அதனால் கொடுக்க வந்திருக்கோம். பாதுகாப்பு பணியெலாம் எப்படி இருக்குது அதை பற்றி? நல்லா போலீஸ்காரவங்க நல்லாவே எங்களுக்கு வழி நடத்துகிறாங்க. வர வழியில் நின்று கூட இந்த டைவர்ஷனில் போங்க, இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. கும்பல் நிறையா இருக்குது. ஸோ நானும் என்னோட முன்னோர்களுக்காக திதி கொடுக்குறக்காக வந்திருக்கிறேன். தேவப்பிரியன், தற்போது நாம் கேட்டிருக்கலாம், இந்த பகுதியில் நாம் கேட்டிருக்கோம், அதாவது காவல்துறையினரும் முறையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது 2000க்கும் மேற்பட்டுள்ளனர். இன்னும் மேலும் பல ஆயிரம் மக்கள் இங்கே வருவதால் கூட்டம் அதிகரிப்பதால் காவல்துறையினர் சரியான முறையில் வழிநடத்தி வருகின்றனர். தேவப்பிரியன். தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம்,
திருச்சிராப்பள்ளி மற்றும் ஈரோடு போன்ற பகுதிகளில் இருந்து இன்று முன்னோர்களுக்கு படையலிடும் அதாவது தர்ப்பணமிடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்து தகவல்களை வழங்கியதற்காக செய்தியாளர்களுக்கு நன்றி. இனி அடுத்ததாக ஈரோடு கடற்கரை பகுதியிலும் தை அமாவாசையை முன்னிட்டு தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக கூட்டம் நிரம்பி வழிகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமரன் இணைப்பில் இருக்கிறார். குமரன், தற்போது அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு? எந்த இடத்தில் அதிகமாக கூட்டம் இருக்கு? ராமேஸ்வரத்தில் தை சர்வ அமாவாசை முன்னிட்டு அக்னி தீர்த்த கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று குவிந்துள்ளனர். இன்று முன்னோர்களுக்கு அதாவது இந்த சர்வ அமாவாசை என்பது 21 முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் 21 தலைமுறையையும் திதி கொடுத்ததுக்கு அர்த்தமாகும். அதுபடி இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து தர்ப்பணம் கொடுத்து தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் போக்குவரத்து, அதாவது சாலை ஒரு வழி சாலையா இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுது. கிட்டத்தட்ட 1500 போலீஸ்கள் பாதுகாப்பு உறவிட்டு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாமன் பாலம், தூக்கு பாலம், ரயில் பாலம் பழுதுகளை இருப்பதால் ரயில் வந்த பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு மண்டபத்தில் நிறுத்தப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு வருகின்றனர். இதனால் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரன். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.